Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சாஃப்ட்டாட்டு அதில் சீஸும் பொட்டேட்டோவும் இருக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சுகரும் 1 டீஸ்பூன் ஈஸ்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஆக்டிவேட் பண்ண விட்டுறலாம். 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ இந்த ஈஸ்ட்டையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றும் போது அதே வார்ம் வாட்டராகவே ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் சாஃப்ட் டோவாட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இதை அப்படியே ஒரு 2 ஹவருக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாயில்டு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் சால்ட்டும் போட்டிருக்கேன். சில்லி பவுடரும் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் சீஸும் ஆட் பண்ணிக்கிடலாம். எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். மாவும் ரெடி ஆயிட்டு மாவை ஈக்குவல் பார்ட்டாட்டு பிரிச்சுட்டு இதே போல் ஓவல் சைஸுக்கு வர்றது வரை நம்ம பரத்தி எடுத்துக்கிடணும். நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், தின்னாட்டி இருக்கக்கூடாது. இதை இப்படியே ஷேப் கொடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு மேலே ஸ்லைஸ்டு சீஸையும் நம்ம 4 பீஸாக கட் பண்ணி அதில் வச்சிடலாம். மேலே கொஞ்சம் ஓரிகானாவும் போட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இதை அப்படியே 180 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம ஓவனில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும், ரெடி ஆயிரும். டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.